கொஞ்சம் வார்ம் மில்க் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்க்குறோம். இதில் வந்து நம்ம ஒரு பாக்கெட்டு மேலே சேர்த்துக்கிறோம். ஒரு பாக்கெட் சேர்த்தா சரியாக இருக்கும். இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மேலே வரைக்கும் அப்படியே அது வந்து பொங்கி வர வாய்ப்பு இருக்குது. நல்லக்கு மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம அழகாக கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அழகாக பிசைஞ்சிக்கினே இருக்கலாம். எடுத்து வெளியில் வச்சு நம்ம ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம அழகாக எண்ணெய் தடவி இதை அப்படியே ஊற வைப்போம். உருளைக்கிழங்கு போட்டுக்கிறாங்க, வெங்காயம் போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கறி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கறி கலந்துக்கிறாங்க, வெங்காயம் கொஞ்சம் கலந்துக்கிறாங்க, உருளைக்கிழங்கு கலந்துக்கிறாங்க. இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு அதே மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து, ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன். உப்பு, மிளகு, சால்ட், சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் சேர்த்து இதை அப்படியே கலந்துக்கிறேன். ஒரு முட்டை வச்சுக்கிறேன். இந்த முட்டையை நம்ம சும்மா அழகாக கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உஸ்து நான் சீவி வச்சுக்கிறேன். இது 1 மணி நேரம் செஞ்சு வச்சுருந்து இதை 3ஆக நம்ம பிரிச்சுட்டோம். இதை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாமா? லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது அழகாக ஒட்டி, இதை அழகாக நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் தடவிக்கலாம். மெல்ட் பண்ண பட்டரை நம்ம அழகாக இதை தடவிக்கலாம். இந்த மசாலா போட்டு வச்சுருந்தல வச்சுக்கலாம். 3ஆக பிரித்து நம்ம இதை செய்யலாம். வைக்கல மாவு செஞ்சு திரி வச்சு இந்த உஸ்து இருக்குல்ல, திரி வச்சு இந்த உஸ்து அது மேலே அழகாக அப்படியே போட்டுக்கலாம். உஸ்து போட்டுக்கலாம். இதை கூட வேறு எதனா இந்த சில்லிங் சவுஸு இல்லை கெச்சப் வேறு என்ன வைக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை அப்படி நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். ப்ரெட்டு மாரி இதை அழகாக ஒட்டிக்கலாம். அழகாக அப்படி வச்சுட்டு அப்படியே ஒட்டி எடுத்துன்னு போகலாம். ஒட்டிக்குங்க வச்சு இதை அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம அழகாக ஒட்டிட்டோம். அப்படி வச்சுக்கலாம். மீண்டும் நம்ம ஒரு பால் எடுத்து வச்சு எண்ணெய் தடவிக்கலாம். இது பாருங்கள், நம்ம அழகாக இதை ஒட்டிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தடவிக்கணும். இதில் நம்ம கெச்சப் தடவிக்கலாம். கெச்சப்பு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சவுஸ் என்னதான் தடவிக்குங்க. இதை அப்படியே கெச்சப் தடவிட்டு இதை அழகாக ஈவன் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நம்ம பாதி எடுத்துக்கலாம். அழகாக இது மேலே கடையில் தான் இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்லேயும் செய்யலாம். மட்டனு, சிக்கனு வீட்டில் என்ன இருக்குதோ செஞ்சுங்க. அது கூட கொஞ்சம் இது போல் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துங்க, பொத்தைட்டை கொஞ்சம் சேர்த்துங்க. பொத்தைட்டை இல்லை வேறு கறி மட்டும் தான் வேணும்னா கறி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த உஸ்து செஞ்சு வச்சுக்கலாம். திருவுண உஸ்தை அழகாக வச்சுக்கலாம். எடுத்துக்கலாம், ஒட்டிக்கலாம். கொஞ்சம் லைஸ்ட்டாக அப்படியே இது பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்துட போது இதை அப்படியே எடுத்து நம்ம இது கூட வச்சிடலாம். இன்னொன்று இருக்குது, எடுத்துக்கும். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிடுவோம். இதை அழகாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை அழகாக உருட்டி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் நான் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கெச்சப் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இல்லை சில்லி சாஸ் போட்டுங்க, இல்லைன்னா கெச்சப் வச்சுங்க. சில பேருக்கு நல்லா தர்க்கா பிடிக்கும், அவங்க வந்து சில்லி சாஸ் போட்டுக்கலாம். தர்க்கெல்லாம் வேணான்னா கெச்சப் போட்டுங்க. எல்லாம் ஒன்றுமே வேணான்னா பட்டர் தடவிக்குங்க. மீதம் இருக்கிறது ரெஸ்ட்டுன்னு அழகாக நம்ம இதில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீட்டாக போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். சீவிட்டு நல்லாயிருக்கும். அழகாக இதை இப்படி ஒட்டிக்கலாம். மாவு பக்கம் மட்டும் நம்ம அழகாக பிசைஞ்சிட்டா போதும். இது உள்ளே என்ன டஃப் பண்ணி போறீங்களோ வச்சுக்கலாம். காய்கறிகள் வச்சுக்கலாம், இதையும் கறி மட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது உள்ளே வச்சுக்கலாம். மாவு மட்டும் அந்த அழகாக அந்த பக்குவமாக அதை உருட்டி எடுத்துக்கணும். எடுத்து அப்படி வச்சுக்கலாம். அப்படி எடுத்து இதில் வச்சிடலாம். செஞ்சிட்டோம். முட்டை நம்ம ஒரு முட்டையை அடித்து வச்சுக்கிறோம். இந்த முட்டையை அது மேலே நம்ம அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். மேலே அழகாக தடவிக்கலாம். டெய்லிக்கும் பிள்ளைங்களுக்கு மாத் பாக்ஸ் ரெடி பண்ணுறோம் நம்ம. அப்போ டெய்லிக்கும் ப்ரெட் எடுத்து போனால் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் செய்யணும் கிடையாது, அதுக்கேற்ற இருக்குது. அதுலேயும் செய்யலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு என்ன உள்ளே வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். அதை கூட அழகாக நம்ம ஸ்டேக் பண்ணிவிட்டு அழகாக உள்ளே வச்சுக்கலாம். ஷிங்கியை வாங்கி பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் உஸ்து வச்சுட்டு இதுமாதிரி செஞ்சு கொடுத்தா இது வந்து மிதாகுக்கு ஒரு பயன்படுத்திக்கலாம். பாக்ஸு கொடுத்து அனுப்பலாம். ஓவனை சூடு பண்ணிட்டோம். அப்படியே உள்ளே வைக்கிட்டோம். மூடி வேகட்டும். இது 2 பிறகு நம்ம எடுக்கலாம். வாங்க பார்க்கலாமா? எடுக்கலாமா? எடுத்து பார்க்கலாமா? பாருங்க என்ன சூப்பராக ஒரு பண்ணிட்டோம். பார்ப்போமா? பாருங்க என்ன சாஃப்டாக அழகாக பாருங்க. பாருங்க என்ன அழகாக ஒரு மிதால் செஞ்சுட்டோம் நம்ம. பார்த்துட்டு பாருங்கள் என்ன சூப்பராக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? ப்ரெட்டும் அழகாக சாஃப்டாக இருக்குது. அதை உள்ளே வச்ச கறி, உருளைக்கிழங்கு எல்லாம் சூப்பராக வந்துச்சு. அப்படியே வச்சுட்டு சின்னதாக ஒரு சவுஸ் செஞ்சுட்டு மீதாக சாப்பிட வேண்டியோம். பாருங்கள் என்ன சூப்பராக நம்ம மீதாக செஞ்சுட்டோம்.
பாருங்கள். அதிகம் டைம் எடுக்கல, கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சிட்டோம். அதை கடையில் வாங்கிட்டு வந்தோம் அந்த பாக்கெட்டு. வீட்லேயே சிக்கன் இருந்துச்சுன்னா, வீட்லேயே மட்டன் இருந்துச்சுன்னா, வீட்டிலேயே எதனா ஒரு சொதை இருந்துச்சுன்னா எடுத்துங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்க. இல்லை எனக்கு உருளைக்கிழங்கு வேணாம், வெறும் சொதை வேணாம், ஓகே சொதை மட்டும் வச்சுக்கிங்க. வெறும் கறி மட்டும் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மசாலா போடுங்க. மிளகு, உப்பு, அந்த ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கொஞ்சம் கிருதல் கலந்து அது உள்ளே வச்சு ரொம்ப நேரம் எடுக்கல. இந்த மாவு கொஞ்சம் ஒப்பி வரதுன்ட்டு கொஞ்சம் டைம் ஆகும். தடவி அது மேலே அதை வச்சுக்கிறேன். ஒரு சிலதை வந்து கெச்சப் தடவை வச்சுக்கிறேன், ஒரு சிலது சில்லி சாஸ் தடவை வச்சுக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு ஸ்டர்க் வேணுமோ ஸ்டர்க்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை ஸ்டர்க்கு வாங்கினா பட்டர் மட்டும் பயன்படுத்திக்கலாம். உருளைக்கிழங்கு தான் வேணும்னு சொன்னால் வெஜிடேரியன் பயன்படுத்திக்கலாம். நான்வெஜ் வேணால் நான்வெஜ் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சின்ன சாம்பிள் எப்படி செய்யலாம் ஒரு மிதாக்கு. இதுமாரி பிள்ளைங்களுக்கு மாத்பாக்கு செஞ்சு எட்டு போகலாம். இல்லை வேலை செய்ய போகலாம், நம்ம சாண்ட்விச் செஞ்சு எட்டு போகிறோம். அதுக்கு பதில் இதுவே செஞ்சு எட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிதாக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டிட்டேன். நல்ல ஒரு மாத் பாக்ஸ் ரெடி பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ப்ரெட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா. இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த மெத்தடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப வேலிடானது, மதிப்புள்ளது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய், தேங்க்யூ.